Hello all, welcome to Max with Karthi channel. இன்னைக்கு நம்ம 10th standard mathematicsல chapter 1 relations and functionsல example 1.3 பார்க்க போறோம். இது quite a big sum, so அதனால தான் நம்ம வீடியோவை போடுறோம் இங்க. Let a is equal to x belongs to n wherein 1 less than x less than 4. b is equal to x belongs to w which is a whole number wherein 0 less than or equal to x less than 2, and c is equal to x belongs to n which is a natural number wherein x less than 3. Then verify that a cross b union c is equal to a cross b union a cross c, and ரெண்டாவது வந்து a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. ஸோ ஃபஸ்ட்டு a b c என்னன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ a வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இட் பிலாங்ஸ் டு n சொல்லியிருக்காங்க, பட் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா x வந்து should be less than 1, sorry, greater than 1 and it should be less than 4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வரும் 3 வரும். ஏன் அப்படின்னா 1 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போ வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ 2-ஐ கன்சிடர் பண்ணணும், 3-ஐ கன்சிடர் பண்ணணும், பட் 4-ஐ கன்சிடர் பண்ணக்கூடாது பிகாஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 4. ஸோ 2,3. தென் பி வந்து பார்த்தீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ 0-வை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். 0, 1 இன்க்ளூட் பண்ணுவோம், பட் 2-ஐ நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டோம் பிகாஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 2. அப்புறம் சியை கண்டுபிடிப்போம். சியும் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் தான், வேறன் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3 நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ 1, 2, 3 வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணக்கூடாது பிகாஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 3. ஸோ நம்ம ஏ பி அண்ட் சியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ முதல் கொஸ்டினுக்கு நம்ம டேரெக்டாக போயிடலாம். A cross B union C is equal to A cross B union A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கணும், which means LHSன்றது A cross B union C கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம B union C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ Bன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 0,1 யூனியன் சி வந்து 1,2. யூனியன்றது என்னென்னா ரெண்டு வேல்யூஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரே செட்டாக மாற்ற போகிறோம். பி யூனியன் சின்றது அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு 0 வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது, ஸோ வில் ரைட் இட் ஃபார் 1 டைம். 1 வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. ஸோ யூனியன் பண்ணும்போது வி ஷுட் என்ட்ரி இட் அஸ் 1 வேல்யூ விச் இஸ் 1, அப்புறம் 2 இருக்குது. ஸோ பி யூனியன் சின்றது பார்த்திங்கன்னா 0,1,2. அடுத்தது நம்ம ஏ கிராஸ் பி யூனியன் சியை கண்டுபிடிக்கணும். ஏவை முதல்ல எழுதிடுவோம். 2,3 கிராஸ் பி யூனியன் சி எழுத போகிறோம். பி யூனியன் சின்றது ஒன்றும் இல்லை, 0,1,2. ஸோ இப்போ நம்ம ஏ கிராஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2,0, 2,0, 2,1, 2,2, then 3,0, then 3,1, then 3,2. ஸோ நம்ம எல்ஹெச்எஸை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் நம்ம எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ என்னதுன்னா 2,3 கிராஸ் பி என்னதுன்னா 0,1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே எழுதிடலாம் 2,0, 2,1, 3,0, then 3,1. ஸோ நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கிராஸ் சியை கண்டுபிடிப்போம். ஸோ ஏ வந்து 2,3 கிராஸ் சி வந்து 1,2. ஸோ 2,1
2, 3, 1, 3, 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். ஸோ A cross B யூனியன் A cross C. ஸோ இதில் இருக்க யூனியனை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எலிமெண்ட்டாக செக் பண்ணணும். 2, 0. ஸோ 1 டைம் தான் இருக்கே, ஸோ அதை நம்ம எழுதிடுவோம். 2, 0. தென் 2, 1. 2, 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ we will write it as 1 time. இந்த ஒரு டாட் வச்சுக்கலாம், ஸோ தட் we will not repeat it. 2, 1. தென் 3, 0 ஒரு இடத்துல தான் இருக்குது, நம்ம அதை எழுதிடுவோம். தென் 3, 1. 3, 1 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி இங்கே ஒரு டாட் வச்சுப்போம், ஸோ தட் we will not repeat it. 3, 1. இங்கே ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிடுச்சு, ஸோ அதை நம்ம எழுதக்கூடாது. இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வந்திருக்கு. 2, 2, 3, 2. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சேமான்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்ததை பார்க்கலாம். ஸோ 2, 0, 2, 1, 2, 2. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். 2, 0 இருக்குது, 2, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்ஹெச்எஸில் 3, 0, 3, 1, 3, 2 இருக்குது. ஸோ 3, 0, 3, 1, 3, 2 இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ we can prove that LHS is equal to RHS, wherein A cross B union C is equal to A cross B union A cross C. ஓகேங்களா? ஸோ we have completed first. ஸோ ரெண்டாவதுக்கு நம்ம டைரெக்டாக போகிறோம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா A cross, இப்போ யூனியன் பார்த்தோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்செக்ஷன். A cross B intersection C is equal to A cross B intersection A cross C ன்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம், which is A cross B intersection C பார்க்குறோம். ஸோ B intersection C, B intersection Cன்றது பார்த்திங்கன்னா பியை முதல்ல எடுத்துப்போம். Bன்றது 0, 1 intersection of 1, 2. ஸோ இன்டர்செக்ஷன்றதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 0 முதல்ல செக் பண்ணுவோம். 0 வந்து ஒரு இடத்துல தான் வந்திருக்கு, ஸோ we should leave it. 1ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் வந்திருக்கு, ஸோ we have to write 1. அதே மாதிரி 2 பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வந்திருக்கு, ஸோ அதை நம்ம எழுதக்கூடாது. ஸோ B intersection C is equal to 1. ஸோ ஒரே எலிமெண்ட் தான் இருக்குது, which is 1. அடுத்தது A cross B intersection C கண்டுபிடிக்க போகிறோம். A வந்து ஆல்ரெடி இருக்குது, which is 2, 3 intersection of 1, sorry, cross A into B intersection C. இப்போ cross பண்ணும்போது என்ன வரும்னா 2, 1, 3, 1. ஸோ A cross B intersection C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா RHS. RHSல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி A cross B அண்ட் A cross C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ A cross B வேல்யூ இங்கே இருக்குது, A cross C வேல்யூ இங்கே இருக்குது. நம்ம இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஸோ தட் we do not want to repeat it. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து A cross B intersection A cross C. ஸோ ஃபஸ்ட்டு A cross B எழுதிப்போம், which is 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 intersection of, இப்போ A cross C எழுத போகிறோம். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமனாக இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ 2, 0 பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் இருக்குது, இதில் இல்லை. 2, 1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஸோ இது ஒரு காமன். 3, 0 இங்கே இல்லை, பட் 3, 1 இருக்குது. ஸோ A cross B intersection of A cross C வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த வேல்யூவும் சேம், which means LHS is equal to RHS. So A cross B intersection C is equal to
A cross B intersection of A cross C. So thanks for watching this example. அடுத்தது வந்து நம்ம எக்ஸசைஸ் வீடியோஸ் வந்து பார்ப்போம். Please ensure subscribing to our channel. Thank you.